This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMote e-shopping. நற்பவி சிவமந்திரங்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவை. இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல சிவனின் அருளையும் சிவனை நமக்குள் உணர முடியும். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் சிவனின் நினைவால் அவரின் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக காண முடியும். மந்திரங்களில் முதன்மையானதும் மிகவும் பழமையானதுமாக சொல்லப்படுவது காயத்ரி மந்திரம். ஆனால் அதை விடவும் பழமையான மந்திரமாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகவும் சொல்லப்படுகிறது பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரம்தான். இதற்கு சிவனை உன்னை வணங்குகிறேன் என்பதுதான் பொருள். இந்த மந்திரத்தை இன்னும் ஆழமாக சென்று பார்த்தால் பல விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுது. அதாவது சிவன் என்ற சொல்லுக்கு ஆனந்தம் அளிப்பவன் என்று பொருள். அனைத்து விதமான ஆனந்தத்தையும் அளிப்பவனை வணங்குகிறேன் என்பது இந்த மந்திரத்திற்கு பொருளாக கொள்ளலாம். சிவபெருமானே அனைத்து உலகங்களுக்கும் தலைவனாகவும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் அனைத்து இடங்களிலும் அனைத்துமாகவும் நிறைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆரம்பமும் முடிவும் இல்லாதவனை வணங்குகிறேன், அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளை வணங்குகிறேன் என்பது உள்ளிட்ட பல அர்த்தங்கள் இந்த மந்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர இன்னும் எத்தனையோ மந்திரங்கள் சிவன் அருளை பெற்றதாகவே இருக்குது. இவற்றில் நம்முடைய தினசரி வாழ்க்கையில எந்த நேரத்தில் எந்த மந்திரத்தை சொன்னால் சிவனின் அருளால் நம்முடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்ததும் சொல்ல வேண்டிய மந்திரம் அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலை போற்றி. குளிக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. கோபுர தரிசனம் காணும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் காவாய் கனக குன்றை போற்றி, ஆவா எந்தனுக்கு அருளாய் போற்றி. நண்பரை காணும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் தோளா போற்றி, துணைவா போற்றி. வீட்டின் கதவை திறக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் வாழ்வே போற்றி, என் வைபே போற்றி. நிலத்தில் அமரும்போது சொல்ல வேண்டியது பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. நீர் அருந்தும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. அடுப்பு பற்ற வைக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. உணவு உண்ணும் போது சொல்ல வேண்டியது தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்கு ஆரமுதமும் ஆனாய் போற்றி. மனதில் அச்சம் ஏற்படும் போது சொல்ல வேண்டியது அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி. உறங்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில தினசரி உச்சரித்துட்டு வரும்போது சிவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இந்த சிவ மந்திரங்களை நம்ம உச்சரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில பல மடங்கு முன்னேற்றங்களை நம்ம கண் கூட பார்க்கலாம். இந்த மந்திரங்களை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்களும் இந்த மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய வெற்றிகள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நற்பவி.